ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சில பர்சனல் ரீசன்னால வீடியோ மேக் பண்ண முடியல. இனிமே எல்லா வீடியோஸும் ரொம்ப கரெக்டாகவே வரும். கடகம், எதிர்பாராத ஒன்று நடக்க போகுது. மொத்தமா எல்லாமே மாறப்போகுது. என்னது அது? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் வீடியோக்குள்ள கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிரக நிலைகளை பொறுத்து தான் இந்த பர்சன் எப்படி இருப்பாங்க, அந்த பர்டிகுலர் ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க, என்ன நடக்கும், 6வது அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கா, ராசிநாதன் எப்படி இருக்கு, 8வது அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கா, ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு ஸ்தானங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்கு, ராசியோடைய பாவ கிரகங்கள் தொடர்புல இருக்கா, ராசியோட சுப கிரகங்களுடைய தொடர்புல இருக்கா, ராசிக்கு சுப கிரகங்கள் பாவ கிரகங்கள் எந்த மாதிரியான தொடர்புல இருக்கு, ராசிநாதன் எந்த மாதிரி இருக்கு, அதை பத்தி சொல்லக்கூடியதான் இந்த கோச்சார ப்ரெடிக்ஷன். சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கவே கூடாது. சனியோட பார்வை, சனியுடைய சேர்க்கை பெறக்கூடிய அந்த கிரகங்கள் பாத்தீங்கன்னா பலவீனம் அடையும். அந்த பர்டிகுலர் ராசியை கொண்டவங்க சஃபர் ஆவாங்க, பிசிக்கலி, மென்டலி, சம் கைண்ட் ஆஃப் ட்ராமா, ஸ்ட்ரெஸ், ஹெல்த், சிக்னஸ், அந்த மாதிரியான விஷயம் கூட நடக்கும். டைட்டிலையும் தமிழையும் மட்டும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வீடியோவே பார்க்காம கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடக ராசிக்கான மே மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு எவ்ரி வீக் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ராசி பலன் பற்றினது மட்டும் இல்லாமல் நிறைய பிளானட்ஸை பற்றின, நிறைய அஸ்ட்ராலஜி பற்றின ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கூட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த மே மாசம் கடகம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துலாமா? மே 15ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாதிரியும் இருக்க போகுது இந்த மே மாசம். அது என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரக நிலைகள் நிறைய பிளானட்ஸ் டிரான்சிட் ஆக போகுது 15ஆம் தேதி. ஸோ இப்படி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கிரக நிலைகள், செவ்வாய் சனி ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. சூரியனும் புதனும் செவ்வாயுடைய வீட்டுல மேஷ வீட்டுல இருப்பாங்க. சுக்கிரன் ஆட்சியா இருக்கும். புதனுடைய மிதுன வீட்டுல குரு இருக்கும். சிம்மத்துல கேது, கும்பத்துல ராகு, இந்த மாதிரி இருக்கும் கிரக நிலைகள். 15ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பயிற்சியாகி மேஷ வீட்டுக்கு வரும். மேஷத்துல செவ்வாய், மீனத்துல சனி, ரிஷபத்துல சூரியன் புதன், மிதுனத்துல சுக்கிரன் குரு, சிம்மத்துல கேது, ராகு கும்பத்துல, அது மாறாது, அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்கும். முதல்ல ராசிநாதனான சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடிய ராசிநாதனான சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. பௌர்ணமி நிலையில இருக்கு. மாச தொடக்கத்திலேயே முதல் ஒரு 10 நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். குருவுடைய பார்வையிலையும் இருக்கும். தேய்பிர நிலைமையில போனா கூட குரு பார்வையில இருக்கும். ஒரு 10-15ஆம் தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அமாவாசை டைம்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஆல்ரெடி அமாவாசை அன்னைக்கு சந்திரன் வலிமை குறையுதுன்னு அர்த்தம். ஒளி இல்லாத சந்திரனா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சனியோடையும் இணையும். இந்த மாசம் சனி செவ்வாயோட இணையும். ஸோ அமாவாசை நாட்கள்ல மட்டும் முக்கிய முடிவுகளை எடுக்காம தவிர்த்துறது நல்லது. புது அறிமுகங்களையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, உங்களுடைய ராசிக்கு 2வது அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாயிருக்கு. தனாதிபதி. நல்ல பணவரவு இருக்கும். நீங்க வீட்டுல சும்மா இருந்தா கூட தேடி யாராவது உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரியான அமைப்புல இருக்கு. சும்மானா அதுக்காக சும்மாவே இருந்துடாதீங்க. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருப்பீங்கல்ல புது. நீங்க அதிகம் சில நேரம் நீங்க கவனிக்கலாம், அதிகமா எஃபர்ட் எடுத்து உழைப்பீங்க, ஆனா எதுவுமே கிடைக்காது. நீங்க நிறைய தடவை நோட் பண்ணிருப்பீங்க. பெருசா ஏதாவது செஞ்சிருப்பீங்க, அதிகமா உழைச்சிருப்பீங்க, ஆனா எந்த ஒரு பெரிய மாற்றமும் நடந்திருக்காது. பணவரவு அப்படிங்கிறது சுத்தமா இருந்திருக்காது. அது தப்பான ஒரு டவுன் ஃபேஸா இருக்கும். ஆனா சூரியன், தனாதிபதி சூரியன் உச்சமா இருக்கனால நீங்க பெருசா உழைக்கலன்னா கூட இந்த மாசம் உங்களுக்கு நிறைய பண வரவுகள் இருக்கிறத பாப்பீங்க கடகராசிக்காரங்க எல்லாரும். ராசிக்கு 3வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 2 பாவ கிரகங்களோட இணைஞ்சு நீசமாவும் இருந்துச்சு. நீச தன்மையில இருந்து வெளியே வந்துருச்சு. செவ்வாய் சனியை விட்டு விலகி வந்துருச்சு. ஸோ இளைய சகோதரன் சார்ந்த விஷயங்கள்ல லாஸ்ட் மாசம் கடுமையா உங்களுக்கு மன அழுத்தம் இருந்திருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அப்படிதான் இருந்திருக்கும். ஸோ இந்த மாசம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வர்றதை நீங்க பாப்பீங்க. ராசிக்கு 4வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. 11வது இடத்துல இருக்கு. லாபஸ்தானத்துல இருக்கு. வீடு, வாகனம் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கான அந்த அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ராசி பலன்ல சொல்லிட்டாங்கல்ல, அப்ப நமக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க கூடாது. உங்க ராசிக்கு நல்லா இருக்கு, உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கா, உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கான அமைப்பு இருக்கா, அதை உங்க சொந்த ஜாதகத்துல தான் செக் பண்ண முடியும். அரசியல், அரசு, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கணும்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த மாசம் சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு? சூரியன் சுபத்தன்மை அடைஞ்சிருக்கா? சிம்மம் எப்படி இருக்கு? இதை செக் பண்ணிக்கணும். குழந்தைகளுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. குழந்தைங்களால எந்த
லாஸ்ட் மந்த்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களால நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. குழந்தைங்க சிக் ஆகுறது, குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு நடக்கிறது, படிக்க மாட்றாங்க, ஸ்கூலுக்கு மாட்றாங்க, எஜுகேஷன்ல பிரேக் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் பெட்டர் ஆயிட்டு வருது. 5ஆவது அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சனியோட சேர்ந்திருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல மனக்குறைகள் இருந்துட்டு இருக்குது உண்மைதான். 15ஆம் தேதிக்கு அப்புறம் அது எல்லாமே செட்டில் ஆயிரும். ஏன்னா குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியான ராஜயோகாதிபதியும் கூட இல்லையா? செவ்வாய் வந்து சனியோட இணைஞ்சிருக்கு, பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைகள் சார்ந்த விஷயம், எண்ணங்கள் நிறைவேற மாதிரியான விஷயம் எல்லாம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 6வது அதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து 6வது இடத்தோட தொடர்பு கொண்டுட்டு இருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, புதுசா வேலை கிடைக்கிறது, ஜாப் சேஞ்ச், ஜாப்ல ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ராசிக்கு 7வது அதிபதி 8வது அதிபதி ரெண்டுமே சனிதான், பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. திருமணம் சார்ந்த விஷயங்கள எந்த ஒரு ப்ராக்ரஸும் இருக்காது. திருமணம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நல்ல பலன்கள் சொல்ல முடியாது. கல்யாணம் ஆகாதாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பயிற்சி வேற நடக்க போகுது இல்லையா? ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் திருமணம் சம்பந்தப்பட்டதுல. திருமண பேச்சுவார்த்தை நடக்கிறது மாதிரியான விஷயம்லாம் ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 9வது இடத்துல 2 பாவ கிரகங்கள் இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை தொடரும். தந்தை சார்ந்த விஷயம், பூர்வீகம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்காது. பூர்வீகத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதா இருக்காது. 9வது இடம் கெட்டிருக்கு. ஆல்ரெடி சனி இருந்துச்சு, இப்ப செவ்வாயும் இணைஞ்சிருக்கு. அடுத்து உங்க ராசிக்கு 10வது அதிபதினு சொல்லக்கூடிய ஜீவனாதிபதி செவ்வாய் சனியோட இணைவுல இருக்கு. பணவரவுகள் இந்த மாசம் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஜீவனாதிபதி பலவீனமா இருந்தா கூட தனாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமா இருக்கு. ஜீவனாதிபதியான செவ்வாயும் இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி ஆயிரும். ரொம்ப நல்லா இருக்கும். அப்கமிங் மந்த்ஸ் எல்லாமே கடகராசிக்கு ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துலயே சூரியன் வந்து ஆட்சி ஆயிருக்கு. அரசு வேலையில இருக்கிறவங்க, அரசு சார்ந்த விஷயங்கள், அரசு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே ரொம்ப நல்லா இருக்கும். அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சிஇஓ மாதிரியான பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே நல்ல ஒரு மாசமா அமைஞ்சிருக்கு. கடகராசிக்காரங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட விஷயம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆதாயம் நடக்கிறது, அரசியல்ல லாபம், அரசு அதிகாரிகளால லாபம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அடுத்தது உங்க ராசிக்கு 11வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 11வது இடத்துலயே ஆட்சியா இருக்குது, ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்து 12வது இடத்துக்கு வரும். 12வது இடத்துல 2 சுபகிரகங்கள் இருக்கும். சுக்கிரன், குரு 2 பேர் இணைஞ்சு 12வது இடத்துல இருப்பாங்க. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு மாசமா அமைஞ்சிருக்குங்க. சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கூட கிடைக்கும். ஏன்னா 2 சுபகிரகங்கள் 6வது இடத்தோட தொடர்பு கொள்ளுது. வேலை சார்ந்த விஷயங்கள், வேலை மூலியமா பயணம் மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்கும். ஓவராலா கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாசம் ரொம்பவே சூப்பரா அமைஞ்சிருக்கு. ஆனா உங்க சொந்த ஜாதகத்தை செக் பண்ணும். கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. ராசி மேலே குரு வந்து உச்சமாக போகுது. ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனாலும் எனக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா உங்க ஜாதகத்துல ஏதோ தப்பான தசாபுத்தி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்க சொந்த ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன தசை நடக்குது, யோக தசையா அவயோக தசையா, இதை பேஸ் பண்ணி தான் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். ராசி பலன்ல சொல்றாங்களா, உங்களுக்கு மேட்ச் ஆகலையா, உங்களுக்கு ஏதோ தப்பான தசாபுத்தி போயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். ராசி பலன், கோச்சாரம், சொந்த ஜாதகம் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுக்கக்கூடியதுதான் ப்ரெடிக்ஷன். ஓகே, ஓவராலா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.